டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழிகளில் வரிசைப்படுத்தலாம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு இதில் இருக்கிற லெட்டர்ஸ் வச்சு எத்தனை வெவ்வேறு வழியில் எழுதலாம் இல்லை வரிசைப்படுத்தலாம்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணாத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்னு நியூவா புக் லான்ச் பண்ணியிருக்கோம். இது போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்கு. நீங்க எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, லைக் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, போலீஸ் எக்ஸாம், இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அதற்கான ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கான புக் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்லை புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல தமிழ்நாடு என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் வரிசைப்படுத்தலாம்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் எத்தனை லெட்டர்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 லெட்டர் இருக்குது. அப்போ 9 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட் ஏதாவது வந்த லெட்டர் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இங்கே ஏ மட்டும் 2 டைம் இருக்கு. அப்போ வகுத்தல்ல 2 ஃபேக்டோரியல், வேற எதுவும் ரிப்பீட் வரல. ஸோ நெக்ஸ்ட் 9 ஃபேக்டோரியல்னா 9 ரிபேஸில் 1 வரைக்கும் 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1 வகுத்தல் 2 ஃபேக்டோரியல் 2 ரிபேஸில் 1 வரைக்கும் 2 இன்ட்டு 1. இது அப்படியே 2 இன்ட்டு 2 கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் பண்ணணும் 9 இன்ட்டு 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 இன்ட்டு 4 இன்ட்டு 3 அப்படியே பிறக்கணுமா 1,81,440. ஸோ அப்போ இந்த தமிழ்நாடு என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை மொத்தமாக 1,81,440 வெவ்வேறு வழியில் வரிசைப்படுத்தலாம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி பாருங்க, டிஸ்பிளே என்னும் வார்த்தையின் எழுத்துக்களை எத்தனை வெவ்வேறு வழியில் வரிசைப்படுத்தலாம் கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.